பசங்களா, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டே செஷன்ல ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் மாடல் ஃபார் நீட் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். An aeroplane is flying horizontally with a velocity of 360 km per hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டி வந்து ஹரிசாண்டலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் வில் பி யோர் வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து 360 km per hour அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு the distance between the tips of the wings of the aeroplane is 50 meters அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஏரோப்ளைன் இருக்கு அப்படின்னா அதோட விங்ஸ் வந்து எப்படி இருக்காமா பசங்களா, இதுதான் இஃப் திஸ் இஸ் அன் ஏரோப்ளைன், இதோட விங்ஸ் டு விங்ஸ் அந்த எட்ஜ் டிப்ஸ் வந்து அந்த லென்த் எவ்வளோ இருக்காமா பசங்களா, 50 மீட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு the vertical component of the earth's magnet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ vertical component of earth magnet, ஸோ magnetic field வந்து 4 into 10 to the power -4 Weber per meter square அப்படின்னு கொடுத்துட்டு induced EMF, இதனால ஏற்படக்கூடிய induced EMF என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் யோர் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பசங்களா. அண்ட் இதே மாதிரி பயங்கர கான்செப்ட் ஓரியன்டா ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்க்குமே வந்து யூனிக்கான இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கைடன்ஸோட என் நம்பர் ஆஃப் questions நீங்கள் சால்வ் பண்ணணும், நீட் ப்ரிப்பரேஷன் நான் ஸ்ட்ராங்காக பண்ணணும், ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நம்மளோட சைலமில் வந்து எல்எம்ஆர்பி ப்ரோக்ராம் இருக்குது பசங்களா. அண்ட் அது போக நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ரிசல்ட் ப்ரூவன் கிராஷ் கோர்ஸ். ஓகே, ஸோ கிராஷ் கோர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூட்டபிள் ஆகுது இல்லைங்கிறத எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறத கால் பண்ணுங்க பசங்களா, என்கொயர் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் நம்ம கோர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இஃப் எவ்ரி திங் இஸ் ஃபைன், லொக்கேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபைனாக இருக்குது அப்படிங்கிறப்ப தென் யூ கேன் கிராப் யுவர் சீட். ஓகே, பிகாஸ் நீங்கள் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உள்ள வரப்போ ஒரு இன்வால்மெண்ட்டோட வருவீங்க. ஸோ யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் நீங்கள் உங்கள் என்ன மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஆன்லைனாக இருந்தது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பிஎல் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு பசங்களா. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பேட்சாக அவைல் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பர்ச்சேஸ் லிங்க் இருக்குது. இல்லை அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மறுபடியும் வந்து ஒன்ஸ் அகெயின் நான் கேட்டுட்டு தான் மேம் நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னா ப்ளீஸ் டூ வெல். ஓகே, ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கோர்ஸுமே ரிசல்ட் ப்ரூவன் கோர்ஸ் பசங்களா. இன்னைக்கு நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்த பேட்டர்ன் கிடையாது. ஓகே, என்னென்ன திங்ஸ், என்னென்ன பேராமீட்டர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு இடமா வந்து செதுக்குனது தான் நம்மளோட கோர்சஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் இட்ஸ் டைம் டு கிராப் யுவர் கோர்சஸ். ஸோ நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு and then you people can decide. Now let's go back to the question. பசங்களா, இந்த கொஸ்டின் பார்க்குறப்பவே இன்டியூஸ்ட் EMF, லென்த்து, வெலாசிட்டி அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை எங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மோஷனல் EMF அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இந்த மோஷனல் EMF அப்படிங்கிறது என்னது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டர் மூவ் பண்ணுறப்போ நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF தான் மோஷனல் EMF அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெனரலாக EMF மோஷனல் EMFோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா which is BVL இல்லை BLV அப்படின்னு சொல்லுவோம். B for magnetic field, L for length and V for velocity. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இது மூணுமே ஒன்னோட ஒன்று பர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ கொஸ்டினில் இந்த கிவன் டேட்டாஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வெர்டிக்கலாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, ஹரிசாண்டலாக நம்மளோட வெலாசிட்டி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் லென்த் நம்மளுக்கு அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பார்க்குறப்ப நம்மளோட கம்ப்ளீட் நம்ம ஃபார்முலா விச் இஸ் BVL அப்படிங்கிற ஃபார்முலா கரெக்டாக இங்கே அப்ளை ஆகுது. அப்போ என்ன பண்ணிடலாம், ஸோ சிம்பிளாக கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸை உள்ளே சப்ஸ்டிடியூட் பண்ணி we people can take the answer. அண்ட் வெலாசிட்டிக்கு இங்கெல்லாம் எப்படி இருக்குது பசங்களா, இங்கே கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, அதை மீட்டர் பர் செகண்டில் நீங்கள் மாற்றணும். அப்போ 360 into 5 divided by 18 into length வந்து 50 meters அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது once are this will be like 20 times, ஸோ 100. அப்போ இந்த இடத்துல வந்து 5 இருக்குது. ஸோ what happens, so you will be getting 20 into 1000. So here we can write
1000 into 10 to the power minus 4 அப்படின்னு எழுதலாம். அப்போ 1 2 3 4 அப்படின்னா you will be getting 2 volt will be your induced EMF. அப்போ இவங்க கொடுத்துருக்க க்ரைட்டீரியாவுக்கு 2 volt அப்படிங்கிறது தான் induced EMF ஆக இருக்கும். இந்த ஆன்சர் உங்கள் ஆன்சரோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பசங்களா. ஸோ லெட்ஸ் செக் இது கரெக்டான ஆன்சரா இல்லையான்னு. எஸ், அப்சல்யூட்லி திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் செஷனில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரி ஒன் அண்ட் ப்ரிப்பேர் வெரி ஸ்ட்ராங்லி ஃபார் யுவர் எக்ஸாம்.